அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கோழி பண்ணையில் கோழி குஞ்சு இளங்குஞ்சில் இறக்கி விட்டு கிட்டத்தட்ட 10 நாளுக்கு மேலே ஆகிப்போச்சு. சரி, இந்த கோழிகளுக்கு தீவனம் வைக்கணும். நேற்றைய தீவனம் வைக்கலாம்னு பார்த்தா வைக்க முடியல. இந்த தீவனம் வைக்கிறதுக்கு முதல்ல தீவனம் எடுத்துக்கும். தீவனம் எடுத்து போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது, குஞ்சுகளுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தீவனத்தை எடுத்துக்கிறோம். தீவனத்தை இடாயா. ஃபஸ்ட்டு கம்பு கொஞ்சம் அள்ளிக்கிறோம். அடுத்து கேவுரு கொஞ்சம் அள்ளிட்டு மாப்பிள்ளை மில்லுக்கு வந்தாப்புல வேலை செய்யறதுக்கு அவருக்கும் வேலை வைக்கிறேன். இங்கிட்டு வாங்க மாப்பிள்ள, இங்கிட்டு வாங்க. நாளே கூட்டி விடு அப்படியே. நம்ம கோழிகளுக்கு தீவனம் எப்போதுமே பார்த்தோம்னா நம்ம பண்ணையில் இருக்கக்கூடியதை பயன்படுத்திக்குவோம். அடுத்து வாயிலே அள்ளி போட்டுங்க மாப்பிள்ள, ஒன்றா கலக்கணும் எல்லாத்தையும். அடுத்து கேவரு கொஞ்சம் அள்ளிக்கிறோம். போதும் மாப்பிள்ள, கேவரு கொஞ்சம் அள்ளிக்கிட்டோம். அடுத்து அந்த நொய்யரிசி வச்சுருந்தாலும் மாப்பிள்ள, அது நொய்யரிசி பாதி அள்ளி போட்டுக்க அதில். அப்புறம் இந்த பிஸ்கெட் பாக்கெட் ஒன்று இருந்ததுல, அந்த பிஸ்கெட்டை ஊற்றி விட்டுக்கோங்க. பிஸ்கெட் எதுக்குன்னு பார்த்தா கொஞ்சம் இனிக்கிட்டுங்கிறதுக்காக அந்த பிஸ்கெட்டு. நல்லா இல்லைன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில், அதனால் இதை பயன்படுத்திக்குமேன்ட்டு. எதுக்கு மணி இதனால் பிஸ்கெட் சரியில்லையா மணி? என்னாச்சு இது பிஸ்கெட்டு? நமுந்து பார்த்தா திங்க முடியாதா? அம்மா வேணான்ட்டுச்சா? இந்த பிஸ்கெட்டு சரியில்லையா, நமுந்து போச்சான், அதில் வேணான்ட்டாங்க. நம்ம நொய்யரிசி, அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைப்போம்ல, அதில் நொய்யரிசி கொஞ்சம் ஒதுங்குவோம். அந்த நொய்யரிசி நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கு பயன்படுத்திக்கலான்னு கோழிக்கு எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் போட்டு மாப்பிள்ள, இன்னும் ஜல்லி போட்டு மாப்பிள்ள, 2 கோழி போடணும்ல. இந்த அரிசி ஓரமாத்துக்கு வைக்க முடியாத, கோழி வந்து குத்திடும். நேராக எடுத்துகிட்டு போங்க, கோழி பண்ணைக்கு எடுத்துகிட்டு போங்க. இந்த சாக்கு எடுத்துக்க மாப்பிள்ள. இந்த சாக்கு வந்து அடியில் போடுறதுக்கு, அடியில் போட்டு சாக்கெல்லாம் நேற்றைய பார்த்தா சரியில்லாமல் இருந்தது. இந்த சாக்கு அடியில் விரிச்சு போடணும் உள்ளுக்கு. எடுத்துக்கிட்டோம். நான் மோனி விடியா, நீனு விடியா. எங்கள் பொண்ணு நானும் வருவோம் தான் பண்ணுவது. வேடிக்கை பக்கம் தான் வர்றாங்க, இருந்தாலும் வரட்டும். அப்படியே கோழி பண்ண உள்ளே நுழைஞ்சதுமே கோழி குஞ்செல்லாம் கத்திக்கிட்டு இருக்குது. இதனால் கற்றுனதில்ல. அந்த சாக்கு கீழே போட்டுருவோம்ல, சாக்கை கீழே போட்டு இந்த தண்ணி டப்பா தீனி டப்பாலாம் வெளில எடுங்க எல்லாத்தையும். அந்த பழைய சாக்கு மூலம் வெளில எடுங்க. தண்ணி டப்பா எடுத்துருங்க. தண்ணி டப்பா தண்ணி இருக்குது, இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு புதுசாக மாற்றுவோம். நான் சாக்கெல்லாம் எடுத்துருமாப்பில். ஏன்னா சாக்கு போட்டு ரொம்ப நாள் ஆகுது, கிட்ட 1 வாரத்துக்கு மேலே ஆச்சு. சாக்கு அப்பப்போ மாற்றணும். இந்த தீனி எடுங்க, வெளில எடுத்துருங்க. தீவனத்தை வெளில எடுங்க. சாக்கெல்லாம் உதறிவிட்டு உள்ளே போடுமாப்பில். உதறிவிட்டியா? அப்படியே உள்ளே கூட்டு கொஞ்சம் விமானம் ஊற்றி போடு. அப்படியே குஞ்சு அடியில் மாட்டிக்கும். அப்படி போடு. எல்லா இடத்தையும் போடுக்கணும், சாக்கில் இடம் இருக்கக்கூடாது. சாக்கு எதனால் போகிறோம்னாக்கா, போன பேச்சில் நம்ம பயன்படுத்தணும். சாக்கு போடாதால பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சுலாம் நிறைய குஞ்சு நொண்டி குஞ்சு ஆயிடுச்சு. அது நொண்டி குஞ்சு காரணம் என்னென்னு ஒரு நண்பர் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த கூண்டில் வந்து இந்த வலையில் கால் வச்சு கோழி குஞ்சு நொண்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணே, அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா சாக்கை போடுங்கன்னு சொல்லி சொன்னாப்புல. இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்த தீவனத்தெல்லாம் இதில் கொட்டிக்கிறோம். இந்த தீவனத்தை எடுத்து உள்ள வச்சுருமாப்பில். இந்த தீவனத்தை வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல இது இல்லையோ, சாக்கு கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுருமாப்பில். கோழி கொத்தா சும்மா பயப்படாமல் முழுக்குவீங்க. வச்சோடனே கோழி அருமையாக அதிகம். அதுமாதிரி வெளில எடுத்து வைக்கல, இந்த மூலையோட ஊற்றி வச்சோடனே எல்லாம் கோழிலாம் அட்டகாசமாக திங்க பாருங்கள். ஏன்னா தீவனம் கொஞ்சம் இருந்தது இதில், இருந்தாலும் அந்த தீவனம் சரியாக பிடிக்கல போல இருக்குது. தண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. தண்ணி ஆட்டாமல் மாப்பிள்ள நூலத்துக்கு. அப்படி தூக்கி போதும் வச்சுருங்க. அப்படியே இப்போ இந்த கோழி கூண்டுக்கு உண்டான வேலை முடிஞ்சிருச்சு. தண்ணி வச்சாச்சு, தீவனம் வச்சாச்சு. தண்ணி குடிக்காது, ஏன்னா
தீவனம் சாப்பிடவே இல்லைல்ல, தீவனம் சாப்பிட்டோம் தண்ணி குடிக்க ஆரம்பிக்கும். தண்ணி வச்சுட்டோம், தீவனம் வச்சுட்டோம். இந்த கூண்டு வேலை இன்னைக்கு வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி இந்த நாளைக்கு வேலை செய்ய தேவையில்ல இந்த கூண்டில். அடுத்து வந்து அடுத்த கூண்டை பார்க்கலாமா? அடுத்த கூண்டெல்லாம் ரெடி பண்ணுங்கள். எல்லாத்தையும் எதுமாப்பில் இல்லை, ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கிறாப்புல இல்லை, முடிஞ்ச தண்ணி வாங்கிக்காத நீ. அது தீனிட்ட போயிடுமாப்பில். இந்த கூண்டில் தீனி இல்லையா எடுத்துக்குமாப்பில், சுத்தமாக தின்னுச்சு வேறு. அது சாக்கு எல்லாத்தையும் வெளில எடுங்க. எடுமாப்பில். என்னாச்சு? அதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டலாம், அதெல்லாம் தேவையில்லாத இதெல்லாம். கொத்தா சும்மா பயப்படாம எடுங்க. மாப்பிள்ளை குத்தி பயப்படாப்புல. அந்த கூண்டி வெளியே அந்த டப்பா வெளியே எடுத்துவிடு, அவ்வளோதான். இல்லை சாக்க உதரும் மாப்பிள்ள. நம்ம இந்த 2 கோழி கூண்டியும் இந்த பண்ணை ஓரமாக எதனால் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த காலை வெயில் உள்ளுக்கு படும். காலை வெயில் வந்து கோழி குஞ்சுகளுக்கு ரொம்ப நல்லது. அதில் காலை வெயில் கோழி குஞ்சு படணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பண்ணை ஓரமாக இந்த கூண்டை வச்சுருக்கோம். 2 கூண்டுமே பார்த்தீங்கன்னா, காலை வெயில் பண்ணை உள்ள நேரம் அந்த கூண்டு உள்ளே நல்லாவே படும். அதில் இப்படி பறத்தால் கோழி குஞ்சுகளும் கொஞ்சம் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக செட்டு ஓரமாக வச்சுருக்கோம். அதுவும் காலை வெயில் மட்டும் போட்டு, மாலை வெயில் பட்டலாம், காலை ஏதோ ஒரு வெயில் பட்டா போட்டு வச்சு போட்டிருக்கோம். நம்ம எடுத்துகிட்டு அந்த தீவனத்தில் கொட்டிக்கிறோம். கொட்டிவிடு மாவில் போடாத்தையும் பேசிக்கோ, அவ்வளோதான். ஏன்னா இதில் கொஞ்சம் கோழி குஞ்சோட எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் சீக்கிரம் தீர்றது வாய்ப்பு. அதில் கொஞ்சம் அதிகமாக இந்த தீவனம் கொட்டிக்கிறோம். அந்த மூலையில் வச்சுருங்க. ரைட்டு. இந்த தண்ணி வைங்க. அடுத்தது தீனி வச்சாச்சு. அடுத்தது தண்ணி ரெடி ஆகிடுச்சு. புது தண்ணி வைக்கிறோம். தண்ணினா ஆர்டினரி தண்ணி தான் நம்ம வைக்கிறோம் எப்போதுமே. சில பேர் வந்து மஞ்சள் கலந்து வைக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் கலந்து வைப்பாங்க வெயில் காலமாக இருந்தால். நம்ம இப்போதைக்கு சாதா தண்ணி தான் வச்சுருக்கிறேன். தேவைப்படுறத வச்சுக்கலாம் வேணாக்க. அதுக்கு தண்ணி வச்சு தீனி வச்சு கோழிகள்லாம் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு பாருங்கள். அது வேணால் அப்படி வெளியே விட்டு விடுங்க. அவ்வளோதான். தண்ணி தீனி வைக்கிற வேலை முடிஞ்சிச்சா மோனியா? என்ன பண்ண நீ? வேடிக்கை பார்க்க வந்திருக்கா இங்கேருந்து? எங்கே தண்ணி பிடிச்சி வச்சு? ஏய் அது பார்த்துட்டு நேராக நம்ம வந்து இந்த அடை வச்ச கோழிலாம் என்னாச்சுன்னு பார்க்கலாம். இந்த அடை வச்ச கோழி பார்த்தோன்னா அதான் 22 நாள் தான் அதிகபட்சம் இன்குபேஷன், அதாவது கோழி குஞ்சு பொறிக்கிற டைமு. ஆனால் பார்த்தோன்னா 22 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த கோழியில் இருக்கக்கூடிய முட்டையாக இருக்கட்டும், அங்கே முதல்ல பார்த்த 2 கோழி முட்டையும் வந்து 22 நாள் மேலே ஆச்சு. ஆனாலும் முட்டை குஞ்சு பொறிக்கவே இல்லை. அது உள்ள குஞ்செல்லாம் இறந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு உடச்சி பார்த்தா தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வச்ச கோழி தான். லேட்டாக வச்ச கோழி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 குஞ்சு பொறிச்சிருக்குது. இதில் இது எப்படி பொறிக்குதுன்னுட்டு பார்த்துடலாம் இதையும். ஏன்னா இது முழுசாக பொறிச்சு நம்பிக்கை இருந்து. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான், ஒரு 4 நாள் லேட்டாக வச்சேன். அதில் இது மட்டும் ஒரு 8 குஞ்சு போல் பொறிச்சிருக்குது. இதை தனியாக ஒரு இடத்த விட்டுடலாம் நம்ம. அதாவது இந்த கோழி பண்ணையில் வந்து பார்த்தோன்னா இன்றைக்குள்ள அப்டேட் இதுதான் பார்த்துருக்கோம். அடுத்தபடி ஒரே விஷயம் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். இங்கே ஒரு கோழி அடை வச்சுருந்தாங்க. அதாவது வந்து பாதுகாப்பே இல்லை, ஆனால் அடையில் இருக்குது. ஒரு கோழிக்கு 2 கோழியாக வச்சுட்டோம். ஏன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதுனால. திறந்த வழியில் அந்த கோழி இருக்குது. கடைசி வரையும் அடைப்படுத்தி குஞ்சு பொறிச்சிட்டு மேனான்னு தெரியல. குஞ்சு பொறிச்சா நம்ம அதிர்ஷ்டம், குஞ்சு பொறிக்க நம்ம பேட் லேக் நினச்சிக்க வேண்டியதான். ஏன்னா பாதுகாப்பு இல்லாமல்லாம் இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தபடி அங்கேருந்து இந்த உள்ளுக்கு போனால் அங்கே ஒரு கோழி அடையில் கிடக்குது. பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்கரால் வந்து மார்க் பண்ணி விட்டோம். எந்தெந்த முட்டை, புது முட்டை, பழைய முட்டை தெரியுங்கிறதுக்காக இங்கே ஒரு கோழி அடையில் கிடக்கு. இது எத்தனை குஞ்சு பொறிக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம பண்ணையில் இப்போ தான் இன்றைக்கி நடந்த கோழி பண்ணையை பற்றி இன்றைக்கி இந்த தகவல் நடந்திருக்குது. இந்த காலையில் இந்த பண்ணையெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோ பதிவில் ஆட்டாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், மில்லாக இருக்கட்டும், ஏதோ ஒரு தகவலை பற்றி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.